நேரலையில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வண்டியுடைய எண்கள் இருக்கு இல்லையா, இந்த வண்டியுடைய எண்களுடைய பலன்கள், சில பரிகாரங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். ஏன்னா இது எதுக்காக இந்த கான்செப்ட் நான் எடுத்தேன் அப்படின்னா, இப்போ இந்த கலியுகம் பார்த்தீங்கன்னா எண்களால் ஆளப்படும் அப்படிங்கிறதா தத்துவம். அப்போ இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, உங்களுக்கு ஒரு ஆதார் கார்டு இருக்கு. ஆதார் கார்டு எண்ணை கொடுத்துருக்காங்க. அது எண்கள் தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதற்கப்புறமா நீங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வங்கி கணக்கு, நீங்க பேங்க் அப்படின்னா கூட வங்கி கணக்கு நீங்க அதுலதான் பணம் போடுறீங்க, எடுக்கிறீங்க, எல்லாமே நடக்குது. அதுக்கப்புறமா உங்களுக்கு ரேஷன் கார்டு இருக்கு. ரேஷன் கார்டுலயும் பாத்தீங்கன்னா எண்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா ஆதார் கார்டு கொடுத்துட்டாங்க, ஃபர்ஸ்டே சொல்லிட்டோம். அதுக்கப்புறமா பேன் கார்டு. அப்போ உங்க ஃபோன் நம்பர் இருக்கு. உங்க ஃபோன் நம்பர் இருக்கு இல்லையா, அந்த ஃபோன் நம்பர் பாத்தீங்கன்னா உலகத்துல எங்க இருந்தாலுமே தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு அம்சம் பாத்தீங்கன்னா இந்த எண்கள் மூலியமா தான் உங்களை கான்டாக்டே பண்ண முடியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு தத்துவம் நம்ம இருக்கு. ஒரு நேயர் வராரு, பார்ப்போம். ஹலோ ஹலோ சார், வணக்கம். வணக்கம் 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 மேடம். வணக்கம் மேடம். சார், வண்டி நம்பர் சொல்லுங்க மேடம். மேடம் உங்க பேர் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. சிந்துஜா. சிந்துஜா, எங்க இருந்து பேசுறீங்க மேடம்? கோபில இருந்து பேசுறேன். கோபி, ஓகே மேடம். சிந்துஜா, கோபி. வண்டி நம்பர் சொல்லுங்க. TN36 TN36 AH 6894 சார். 6894. TN36 AH 6894. சரிங்களா மேடம்? ஓகே மேடம், ஒரு நிமிஷம். என்ன கலர் மேடம்? ரெட் கலர் சார். ரெட். என்ன வண்டி மேடம் இது? கார் சார். என்ன கார்? எர்டிகா. எர்டிகா. ஹலோ. சொல்லுங்க சார். மேடம், உங்களுக்கு பாத்தீங்கன்னா எண்கணித முறைப்படி நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 51 அப்படிங்கிற ஒரு எண் வருது. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா 51 அப்படிங்கிறது நல்ல எண் தான். ஆனா பாத்தீங்கன்னா 26 அப்படிங்கிற ஒரு சூட்சும எண்ல பாத்தீங்கன்னா 26 அப்படிங்கிற ஒரு எண் வருது. சரிங்களா? அது கூட அதுல பாத்தீங்கன்னா அது ஒரு சில வகையான தடகளை கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணாக காமிக்குது. சரிங்களா? அதனால அதுக்கு நான் ஒரு பரிகாரம் ஒண்ணு சொல்றேன். நீங்க அதை பாத்தீங்கன்னா நீங்க அதை மென்ஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்படியே வெயிட் பண்ணுங்க. ஹலோ. சொல்லுங்க சார். மேடம், உங்களுக்கு ஒரு சிம்பிள் ஒண்ணு காமிக்கிறேன். இதுல நீங்க பாருங்க, ஒரே நிமிஷம். சார், ரெஜிஸ்ட்ரேஷன் தம்பி பேர்ல இருக்கு. இல்ல, அத பத்தி எல்லாம் பிரச்சனை இல்ல. அத பத்தி நீங்க அந்த இதுல பாத்தீங்கன்னா நம்பர் பிளேட்ல அந்த சிம்பிள் மட்டும் நீங்க கண்டிப்பா அதுல இது பண்ணிக்கலாம். நம்பர் பிளேட்ல அதை பண்ணிட்டீங்கன்னா போதும்.
ஓகேங்க சார். சரிங்களா? இந்த இதுல பாருங்க, அந்த இந்த சிம்பிள் சரிங்களா? அதாவது ஒரு புள்ளி வச்சு ஒரு ரவுண்ட், அது வந்து சூரியனுடைய சிம்பிள். ஓகேங்க சார். சூரியனுடைய சிம்பிள். இத வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்பருக்கு கடைசியா இப்போ அந்த நம்பர் முடியுது இல்லையா 6894 அப்படின்ட்டு, அந்த முடியதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டார், அதாவது புள்ளி வச்சு ஒரு வட்டம் போட்டோம், அது வந்து சூரியனுடைய சிம்பிள். அதை நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னாவே வந்து பாத்தீங்கன்னா 26 ஆக்டிவேஷன் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிரும். நீங்க அதோட அது வந்து டீஆக்டிவேட் ஆகி இந்த சூரியனுடைய தன்மை அங்க வர்றதுனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு நிலை வந்து அந்த எண்ணு வந்து. சரிங்களா மேடம்? சரிங்க மேடம். சரிங்க மேடம். நன்றிங்க மேடம். நன்றி. வணக்கம். அழைத்ததுக்கு நன்றி. வணக்கம். ஹலோ சார், வணக்கம் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் சொல்லுங்க சார். ஆமா சார். ஆமா சார். சார் உங்களோட பேர் சொல்லுங்க சார். ரவி. ஓகே. எந்த ஊர் சார்? திருச்செந்தூர். சார் வண்டி நம்பர் சொல்லுங்க. TN92 D 0343. TN92 D 0343. என்ன கலர் சார்? மெட்டாலிக் கலர். வண்டி சார் என்ன வண்டி? இல்ல கார் தான். என்ன கார் நேம்? ஸ்கோடா. TN92 D 0343. ஹலோ சார், இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு எண் வந்து உங்க வாகன எண் படி வந்து பாத்தீங்கன்னா சரியா வரல சார். அதை வந்து பாத்தீங்கன்னா சீரமைக்கிறதுக்காக வந்து நான் ஒரு குறியீடு ஒண்ணு சொல்றேன். நீங்க அந்த குறியீடு வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? அத வந்து இந்த நம்பர் முடியுது இல்லையா, இப்போ 343 அப்படின்னு வருது இல்லையா, அந்த நம்பர் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்தபடியா ஒரு குறியீடு ஒண்ணு வந்து நீங்க அதுல ஆட் பண்ணணும். இருங்க, நான் அதை அனுப்பிச்சு விடுறேன். இது இந்த வீடியோல பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயுடைய குறியீடு. சரிங்களா? இது இந்த குறியீடு வந்து பாத்தீங்கன்னா அந்த 343 முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஒரு 3 வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அந்த செவ்வாயுடைய எண்ணை வந்து அந்த குறியீடு நீங்க அதுல பதிச்சுக்கோங்க நம்பர் பிளேட்ல. அது உங்களுக்கு நல்லா பாசிட்டிவா மாறிடும். சரிங்க சார். நன்றிங்க. நன்றிங்க சார். வணக்கம். இதற்கு அப்புறமா இப்போ இது எதுக்காக வந்து இதை தேர்ந்தெடுத்து அப்படின்னா, கலியுகம் வந்து எங்களால் ஆளப்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். நம்ம போன் நம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா அதை வச்சு நம்ம எங்க வேணாலும், உலகத்துல எங்க வேணாலும் நம்ம வந்து தொடர்பு கொள்ள முடியுது. அப்போ நீங்க பாஸ்போர்ட் எடுக்கணும், வெளிநாடு போகணும் அப்படின்னா கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு பாஸ்போர்ட் ஒரு நம்பர் இருக்கு. அது வந்து இந்த மாதிரி தான் இருக்கு. அப்போ அந்த மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா கலியுகம் வந்து உங்க எங்களால வந்து ஆளப்பட்டிருக்கு. சரிங்களா? அப்போ இந்த அடிப்படையில தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாகன எண் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு எண்ணா இருக்கு. ஏன்னா ஆரம்ப காலத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து வண்டிகள் வந்து வச்சிருந்தாங்க. அதாவது மாட்டு வண்டி, குதிரை வண்டி அப்படிங்கிற மாதிரி வண்டிகள் தான் வச்சிருந்தாங்க. அதுக்கு வந்து எந்த விதமான எண்களோ எதுவுமோ வந்து கொடுக்கப்படல. சரிங்களா? அப்போ கொஞ்சம் நாகரீகம் வளரும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில வகையான வண்டிகள் வாங்குறாங்க. அப்ப ஆரம்ப காலத்துல என்னுடைய தன்மை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மாறப்படுது. இப்போ ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா எப்படி குறிப்பிடுறாங்க அப்படின்னா, இப்போ பொதுமக்கள் ஆகட்டும், இல்ல ஒரு சில ஜோதிடர்கள் ஆகட்டும், இல்ல ஒரு சில சாதாரணமா ஒரு நபர்கள் வந்து எப்படி வண்டியை குறிக்கிறாங்க அப்படின்னா, இப்போ உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா இப்போ 1 2 3 4 அப்படின்னு ஒரு எண்ணுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து 1 2 3 4 அப்படின்னு எண்ணு வச்சுக்கோங்க.
அதுல வந்து பாத்தீங்கன்னா வண்டி வந்து நம்பர் வந்து ஏறு வரிசையில் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரலா பார்க்கும்போது நம்பர் வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டியோட எண் வந்து ஏறு வரிசையில் இருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா இந்த என்ன நம்பர்னு சொல்லுவாங்க அப்படின்னா 2 1 3 3 3 6 4 10 இது வந்து 10 அப்படின்னா 1ஆம் நம்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்ற வழக்கம் தான் உண்டு. அப்போ அந்த மாதிரி வந்து நம்ம கண்டிப்பா வந்து பார்க்கக்கூடாது. ஏன்னா இந்த குறியீடுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த எண்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா, இப்போ டிஎன் அந்த எந்த ரெஜிஸ்ட்ரேஷனு அந்த டிஎன் 36AH அப்படிங்கிற மாதிரி அமைப்புல தான் வந்து நீங்க வந்து கண்டிப்பா பார்க்கணுன்றது. அதுக்குள்ள அடுத்த காலம் வர நம்ம பார்ப்போம். ஹலோ சார், வணக்கம். சக்திவேல், ஒரு நிமிஷம் இருங்க சார். சக்திவேல் சார், எங்க இருந்து பேசுறீங்க சார்? விருதுநகர் சார். வண்டி நம்பர் சொல்லுங்க சார். டிஎன் 95C 58 டிஎன் 95C 5801. 5801. டிஎன் 95C 5801. என்ன வண்டிங்க சார்? டூ வீலர் தான் சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், சொல்லுங்க. ப்ளூ கலர் ப்ளூ. சரிங்க. வண்டி நேம் சார்? வண்டி சிடி 110. ஓகே சார், நோ ப்ராப்ளம். சிடி 100. சிடி 110. 110. ஓகே. டிஎன் 95C 5801. ஆமா சார். சார், இந்த எண்ணில் ஒரு குறியீடு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க சார். அது ஒரு எண் வந்து பாத்தீங்கன்னா சரியா இல்லை, அதனால அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூட்டபிளா இல்லை. அதனால நான் ஒரு குறியீடு ஒன்று காமிக்கிறேன் வீடியோல, நீங்க அதை வந்து நீங்க பாத்துக்கலாம். சரிங்களா? அதை பார்த்து நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி அந்த குறியீடு மட்டும் அந்த 501 இருக்கு இல்லையா, அந்த 01 ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த குறியீடு மட்டும் நீங்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சின்னதா இல்ல, சின்ன சைஸ் இருந்தாவே போதும். சின்ன சைஸ் இருந்தாவே ஓகே. ஒரே நிமிஷம் இருங்க, காமிக்கிறேன். ஹலோ சார், இந்த இது சிம்பிள் ஒன்று காமிக்கிற பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சந்திரனுடைய குறியீடு பிறை வடிவில் நீங்க வந்து போட்டுக்கணும். பிறை வந்து பாத்தீங்கன்னா மேல் நோக்கி இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு சைடு நோக்கி இருந்தாலும் பரவாயில்ல. சரிங்களா? பாத்துக்கோங்க, வீடியோல பாருங்க. ஓகே சார், தேங்க்யூ. ஹலோ சார், வணக்கம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் பேர் சொல்லுங்க சார். பாலமுரளி. ஓகே சார். சார் சொல்லுங்க. டிஎன் 24 AM 8734. என்ன கலர் சார்? மஞ்சள். ஓகே. கிரேன். ஓகே சார், சூப்பர் சார்.
ஹலோ சார், இதுலயும் ஒரு எண் மட்டும் அது சூட்டபிள் இல்லாம இருக்கு. நான் ஒரு சில குறியீடுகள் நான் உங்களுக்கு அந்த வீடியோல காமிக்கிறேன். நீங்க அதை வந்து அந்த நம்பருக்கு, அதாவது 8734 முடியுது இல்லையா, அந்த எண்ணுக்கு வந்து பக்கத்துல வந்து கடைசியா முடியிற மாதிரி நீங்க அந்த குறியீடு மட்டும் போட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் இருங்க, அதை காமிக்கிறேன். சார் ஒரே நிமிஷம் கால்குலேட். சார் வீடியோ பாருங்க. இது வந்து ஓகே ஓகே, இது வந்து புதனுடைய குறியீடு, சரிங்களா? இதை மட்டும் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க அந்த வண்டி நம்பர்ல. அதுக்கு அடுத்த கடைசி அந்த எண் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த குறியீடு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இன்னும் சுபிச்சமா இருக்கு சார். நன்றிங்க சார். இல்ல ப்ராப்ளம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்ப 2 எண்ணுமே வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவேட்டா இருக்கும்போது மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல நிலை வந்து கொடுக்கும் சார். இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு பாதி நாள் வேலை இருக்கும், பாதி நாள் வேலை இருக்காது, அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும். அப்ப சரியா வந்து ஆள் இல்லாம இருப்பாங்க. ஆமா, அது அந்த மாதிரி இருக்கு. அதனாலதான் இப்ப ப்ராப்ளம். ஏன்னா அது ஒரு சில ப்ராப்ளம் சொன்னாங்கன்னா அவங்க வந்து ரொம்ப ஷாக்கிங் ஆயிடுவாங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா வண்டி மாத்த முடியாத ஒரு சூழல்ல கூட இருப்பாங்க. அவங்க ஒரு கடன்ல கூட ஈடுபட்டு இருப்பாங்க இல்லையா. அப்போ ஒரு எளிமையான ஒரு குறியீடுகள் நம்ம யூஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்க அடுத்து அது வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க அடுத்த கட்டத்துக்கு உயரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த குறியீடு வந்து நான் சொல்லி இது பண்ணியிருக்கேன். சரிங்களா? இந்த புதனுடைய குறியீடு அது போடுங்க, கண்டிப்பா நல்லா இருக்கு சார். பிசினஸ் நல்லா இருக்கும். நீங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஆமா ஆமா ஆமா, நீங்க அந்த நம்பர் சொன்னீங்க 8734, அது கடைசியில வந்து இந்த புதனுடைய குறியீடு வந்து நீங்க அதுல ஆட் பண்ணிக்கோ. சரிங்க சார், நன்றிங்க சார். வணக்கம் சார், வணக்கம் சார், மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் பேர் சொல்லுங்க சார். அசோக் குமார் கே. ஒரே நிமிஷம். ஊர் சார்? காஞ்சிபுரம். காஞ்சிபுரம். சார் வண்டி நம்பர் சொல்லுங்க. TN 14M 14M 3186. 3186. ஓகே. என்ன கலர் வண்டி சார்? பிளாக். பிளாக். என்ன கார் சார்? காரா? 2 வீலர் ஹோண்டா சைன். ஓகே சார், ஹோண்டா சார். ஓகே சார், வெயிட் பண்ணுங்க. ஓகே சார். சார் ஒரே நிமிஷம் சார், கால்குலேட் பண்ணிட்டு ஒரே நிமிஷம். ஹலோ சார், உங்களுக்கு என்ன நல்லா இருக்கு சார்? ரெண்டுமே நல்லா இருக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு இது மட்டும் ஒட்டி வச்சுக்கணும். இந்த ஸ்வஸ்திக் இருக்கும் இல்லையா, ஸ்வஸ்திக் சிம்பல், அந்த ஸ்வஸ்திக் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்பர் பிளேட்ல அந்த 3186க்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்வஸ்திக் சிம்பல் மட்டும் நீங்க போட்டு ஒட்டி வச்சீங்கன்னா போதும். சரி, இப்போ ஸ்கிரீன்ல காமிக்கிறதாங்க சார்? புரியல சார். ஸ்கிரீன்ல காமிக்கிறதா சார் ஸ்வஸ்திக்? ஒரே நிமிஷம். இல்ல சார், அது கிடையாது. 1 மினிட்.
சார் இது பாருங்க, சரி. இது ஸ்வஸ்திக். ஓகேங்களா? இது பாருங்க ஸ்வஸ்திக். நீங்க நெட்ல அடிச்சு பாத்தீங்கன்னாவே வரும் சார். நீங்க அடிச்சுக்கோங்க. எதுக்கு ஒரு டவுட்? ஓகே சார், ஓகே ஓகே சார், நோ ப்ராப்ளம். தேங்க்யூ. தேங்க்யூ. ஹலோ சார், வணக்கம். ஹலோ சார் வணக்கம், சொல்லுங்க. ஹலோ சார், வணக்கங்க. சார் வணக்கம், சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ ஹலோ, 2 வீலருங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். பேர் சொல்லுங்க. என் பேர் மீனாங்க. நீலாங்களா? ஆமாங்க. ஓகே ஓகே. எந்த ஊருங்கம்மா? நாங்க கோபிலிருந்து பேசுறோம் சார். கோபிங்க. நன்றிங்க. ஆமாங்க. ஓகே, நம்பர் சொல்லுங்க. TN30 ஓகே. 71680. TN37 இல்லைங்க, TN ஓகே 30 B மேடம், மறுபடியும் சொல்லுங்க. 30 வியா? வி ஃபார் விக்டரி. 710ங்க. வி ஃபார் விக்டரி தானே? விக்டரி. ஆமா, வெற்றி. ஆமாங்க. ஓகே ஓகே. வி 30 வி 7160ங்க. 7160. ஓகே. ஆமாங்க. 1 minute. TN30 V 7160. ஹலோ சார், இதுக்கு நான் ஒரு சிம்பிள் ஒன்று காமிக்கிறேன் சார். அதை மட்டும் இது பண்ணிக்கோங்க. இதுலயும் ஒரு எண் தான் வந்து ஆக்டிவா இருக்கு, இன்னொரு எண் வந்து அது செயல்படாம இருக்கு. அதனால அந்த நான் குறியீடு மட்டும் காமிக்கிறேன். ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. எந்த கலர்ல வேணாலும் யூஸ் பண்ணலாங்களா? கலர் பிரச்சனை கிடையாது, கலர்லாம் பிரச்சனை கிடையாது, சிம்பிள் மட்டும்தான். சிம்பிள் மட்டும்தான். ஆமா ஆமா. ஹலோ சார், நீங்க வந்து இந்த சூரியனோட சிம்பிள் வந்து யூஸ் பண்ணு சார். அப்படிங்களா? ஆமா, அது பாருங்க, வீடியோவில் பாருங்க. சரி, ஓகே ஓகே. நன்றி நன்றி. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. இது எதற்காக இந்த லைவ் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ ஒரு சில ஜாதகங்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்லா யோகமான ஜாதகங்களா இருக்கு, அதிர்ஷ்டமான ஜாதகங்களா இருக்கு. அப்போ அவங்க திசாபுத்தி ரீதியா வந்து பாத்தீங்கன்னா நல்லா தான் இருக்கு. ஆனா ஒரு புதுசா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வண்டி வாங்குறாங்க, அதாவது வண்டி வாங்குற யோகம் இருக்கு. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து வண்டி வாங்குறாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த வண்டி வாங்கினதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடியது வந்து நம்ம நடைமுறையில பார்க்க முடியுது. அப்ப அப்படி நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த எண்கள் வந்து சரியா அமையாதனால அவங்க வந்து சில இன்னல்கள் வந்து சந்திக்கிறாங்க வாழ்க்கையில. அதாவது வண்டி ஜாதக ரீதியா வண்டி வாங்கணும் அப்படிங்கிற அமைப்பு வருது, கரெக்டா வந்து வாங்குறாங்க. அப்போ அந்த ஒரு தவறான எண்ணை செலக்ட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து வாழ்க்கையில சில பின்னடைவை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல்ல வருது. சரிங்களா? அப்ப அதை நம்ம எப்படி எளிமையான ஒரு பரிகாரம் மூலியமா இது பண்றது அப்படின்னு நான் அனலைஸ் பண்ணும்போது தான் ஒரு சில வழிமுறைகள் எனக்கு வந்து கிடைச்சது. அது என்னுடைய வாடிக்கையாளருக்கு நான் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். சரி, நம்ம ஆன்லைன் எஸ்ட்ரோ டிவி உரிமையாளர் நம்ம முத்துப்பாண்டி அண்ணாட்ட பேசும்போது இந்த மாதிரி கான்செப்ட் சொன்னேன், இந்த மாதிரி பேசலாங்க, இல்லை மக்களுக்கு ஒரு உதவியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தேன். அவர் வந்து கண்டிப்பா இதை நான் பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து பண்ணி கொடுத்துருக்காரு. சரிங்களா? நம்ம காலர் பார்ப்போம். ஹலோ சார், வணக்கம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். உங்க பேர் சொல்லுங்க. வரதராஜன். எந்த ஊர் சார்? காஞ்சிபுரம். வண்டி எண் சொல்லுங்க. TN21 BM
சிஎம்மா? சி ஃபார் கேட். டி. ஓகே. டிஎம் 0 7 29 09 07 0709. ஓகே. ஹலோ ஐயா, உங்க எண்ணு ஒரு எண் வந்து சரியில்லாத என்ன இருக்கு. நான் ஒரு குறியீடு காமிக்கிறேன். அந்த குறியீடு வந்து அந்த எண்ணுக்கு பின்னாடி வந்து போட்டு வச்சுக்கோங்க. ஒரே நிமிஷம் இருங்க. இது பாருங்க, இது வந்து சூரியனுடைய குறியீடு. அந்த எண்ணை வந்து பாத்தீங்கன்னா நீங்க எண்ணுக்கு கடைசியா வந்து நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்க பாருங்க. ஓகே ஓகே ஓகே. நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம். அப்ப ஒரு தவறான எண்ணெய் ஒருத்தங்க வாங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஜாதக ரீதியாக நல்ல ஒரு யோகம் இருந்தா கூட அவங்க வந்து ஒரு சில வகையான கஷ்டங்களை வந்து சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. அதை நம்ம ரிசர்ச் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இதை வந்து நம்ம உருவாக்கியிருக்கோம். அதுக்கு அந்த பரிகாரங்கள் நம்ம வந்து உருவாக்கியிருக்கோம். இந்த பரிகாரங்கள் அதாவது ஒரு சிலர்னால வண்டி மாற்ற முடியும், சார் நான் என்னால் வண்டி மாற்ற முடியும் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. எனக்கு பணம் வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றவங்களும் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது, வண்டி மாத்திடுவாங்க. ஆனா ஒரு சாதாரணமான மக்கள்னால வந்து பாத்தீங்கன்னா ஒரு வண்டி மாத்துறது அப்படிங்கிறது ஒரு இயலாத காரியம். அப்ப அதே கஷ்டத்தை அவங்க வந்து அனுபவிச்சுட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப எளிமையா வந்து பாத்தீங்கன்னா இந்த எண்கள்ல சில குறியீடுகள் சில வகையான இதை வந்து ஆட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த தோஷங்கள் வந்து நிவர்த்தி அடையுது அப்படிங்கிறத என்னுடைய முறை. அதனால என்னுடைய முயற்சி வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க பார்க்கலாம். ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் உங்க பேர் சொல்லுங்க. என்னோட பேர் செந்தில்குமார் சார். செந்தில்குமார். எங்க இருந்து பேசுறீங்க சார்? குடியாத்தம் சார். குடியாத்தம். சார் வண்டி எண் சொல்லுங்க. TN23 TN23 M 8755 சார். 8755. என்ன கலர் சார் வண்டி? Black கலர் சார். Splendor. ஓகே. TN23 M 8755. ஹலோ சார், உங்களோடதுலயும் இந்த ஒரு எண் வந்து வீக்கா இருக்கு சார். நான் அந்த ஒரு சில குறியீடு சொல்றேன், நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி அதை வந்து நீங்க அந்த வண்டி எண்ணுக்கு பின்னாடி வந்து போட்டுக்கோங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்வலை கொடுக்கும் சார். கண்டிப்பா அந்த சிம்பிள் பாருங்க. அது எந்த நம்பர் பின்னாடி போடுறது சார்? அது 8755 கடைசியா சின்ன நீங்க சின்ன சைஸ் போட்டீங்கன்னா கூட போதும், இதுண்டு போட்டீங்கன்னா கூட போதும். ஓகே. இந்த குறியீடு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயுடைய குறியீடு. சரிங்களா? பாத்துட்டீங்களா? ஓகே சார். தேங்க்யூ. நன்றி. ஹலோ சார். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் 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 மேடம். சொல்லுங்க மேடம். வண்டி நம்பர் வந்து TN. மேடம் உங்க பேர் சொல்லுங்க மேடம். சுந்தரவல்லிங்க. சுந்தரவல்லி.
வண்டி நம்பர் சொல்லுங்க மேடம். TN 23 23 CD 0475. 0475. என்ன வண்டிங்க மேடம்? என்ன கலர்? ப்ளூ கலர், டூ வீலர் சார். ப்ளூ கலர் வண்டிக்கு இது மேடம் என்ன வண்டி? டூ வீலர்ல என்ன வண்டி? டிவிஎஸ். ஓகே. ஹலோ மேடம், இந்த உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 எண்ல ஒரு எண் மட்டும் வீக்கா இருக்கு. நீங்க அந்த அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிவர்த்தி பண்றதுக்கு நான் ஒரு குறியீடு தரேன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த எண்ணுக்கு பின்னாடி வந்து நீங்க வந்து எழுதி வச்சுக்கலாம். சரிங்களா? நான் இதுக்கு காமிக்கிறேன், நீங்க பாருங்க. ஓகே. ஹலோ மேடம் பாருங்க, இது வந்து புதனுடைய குறியீடு மேடம். சார் அது தெரியலையே. ஒரு நிமிஷம் பாருங்க, கிளியரா இருக்கு மேடம். நீங்க நான் எல்லாத்துக்குமே நீங்க அந்த புதன் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எண்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த என்னென்ன குறியீடு அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே மொத்தமா காமிச்சிடுறேன். வீடியோலயே அட்டாச் பண்ணி விட்டுறேன், நீங்க அதை பாத்துக்கலாம். காமிங்க சார். சரி, நன்றி. மேடம் ஒரு நிமிஷம். ஓகே மேடம், நன்றி. ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம் சார். சார் சொல்லுங்க. சார் பேர் ராஜா சார். ராஜா, ஓகே. வண்டி நம்பர் TN 59. எங்க இருந்து பேசுறீங்க சார்? திண்டுக்கல். வண்டி எண் TN 59 BD 3424 TN 59 BD 3424. என்ன வண்டி சார்? என்ன கலர்? பல்சர் பிளாக் கலர் சார். ஓகே சார். ஹலோ சார், உங்களுக்கு ஒரு எண் மட்டும் வீக்கா இருக்கு சார். நான் அந்த குறியீடு மட்டும் ஒன்று சொல்றேன், நீங்க அதை பாத்துக்கலாம் சார். அதை பார்த்து அந்த எண்ணுக்கு பின்னாடி வந்து கடைசியில அதை வந்து இது பண்ணிடுங்க.
பண்ணிருங்க சார், ஸ்டிக்கர் மாதிரி பண்ணிருங்க. சரி. ஒரே நிமிஷம் இருங்க. ஒரே நிமிஷம். ஓகே ஓகே. இந்த மாதிரி சொல்லுங்களா? ஒரு நிமிஷம் சார். இந்த சிம்பிள் சார். ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ. இது வந்து புதனுடைய சிம்பிள். நன்றி நன்றி. ஓகே சார். ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம் சார் வணக்கம் 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 சார், சொல்லுங்க சார். சார், சென்னையில இருந்து பேசுறேன் சார். சார் வணக்கம் சார், பேர் சொல்லுங்க. சார், பேரு வந்து கார்த்திகேயன். ஓகே. வண்டி நம்பர் TN 5252 AA. TN 52 52 ஓகே. AA சார். சார் நம்பரே தப்பா இருக்கே சார். சார், நம்பர் ஆமா, ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி? சார், பண்ணி முடிச்சேன் சார் எல்லாமே. இல்ல சார், பண்ணி முடிச்சிட்டீங்க, நம்பர் வேணும் இல்லையா? இப்ப டிஎன் சொன்னீங்க, என்ன இது? TN ஆ 5252 சார். சார், டிஎன் வந்து பாத்தீங்கன்னா 0102 அந்த மாதிரி தான் வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா 52 எப்படி வரும்? ரிஜிஸ்ட்ரேஷன் வருது, டிஎன்க்கு அப்புறம் என்ன வருது? சார், TN 03. அத சொல்லுங்க, அத சொன்னீங்கன்னா தான் தெரியும். ஆமா ஆமா, ஓகே. டிஎன் 03 52 52. 52. ஓகே ஓகே. ஏன்னா அதான் கேட்டேன். ஏன்னா ஓகே. சார் ஒரு நிமிஷம். சரி. ஹலோ சார், இது 2 இன்னும் வீக்கா இருக்கு சார். நான் ஒரு சிம்பிள் ஒன்று தர்றேன், நீங்க அதை வந்து இது பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2 சிம்பிள் போடணும், சரிங்களா? ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஸ்வஸ்திக் ஒன்று போட்டுக்கோங்க. சரி சார். அந்த ஏதாவது இந்த TN 03 இருக்குல்ல, அதுக்கு மேலேயும் வந்து மேலேயும் சைட்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வஸ்திக் ஒன்று போட்டுக்கோங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சுக்கரனுடைய சிம்பிள் வந்து ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே சார். சரிங்களா? இது பாத்துக்கோங்க. சரி சார். ஓகே சார், ஓகே சார், நன்றி. வணக்கம். ஓகே சார், வணக்கம். ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம் சார், வணக்கம் சார். சார் சொல்லுங்க. சார், நான் மதுரையில இருந்து பேசுறேங்க. சண்முக சங்கர் என் பேரு. சரிங்க சார். என்னோட சான்றிதழ் கார்டு நம்பர் வந்து TN 72K. TN 72K 5802 சார். 5802. எஸ் சார். கலர் வந்து ஆஷ் கலர். ஆஷ் கலர். ஹலோ சார், ஒரே நிமிஷம் சார், செக் பண்ணி சார். சார் செக் பண்றீங்க சார், ஒரே நிமிஷம் வெயிட். ஓகே. ஹலோ சார், இதுலயும் வந்து ஒரு எண் வீக்கா இருக்கு சார். நான் ஒரு சிம்பிள் தரேன், நீங்க அதை வந்து அந்த எண்ணுக்கு பின்னாடி வந்து எழுதி வச்சுக்கோங்க சார். நீங்க ஒரு ஸ்டிக்கரா பதிவு பண்ணிருங்க. ஓகே சார். ஒரே நிமிஷம். சார், இது வந்து பாத்தீங்கன்னா புதனுடைய சிம்பிள், நீங்க அதுல வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே சார். ஓகே சார். ஓகே சார், ஓகே. நன்றி. இது பாருங்க. ஓகே. ஹலோ சார், வணக்கம் சார். ஹலோ, வணக்கம் சார். கேக்குதா சார்? சார் கேக்குது சார். உங்க பேர் சார்?
ஜெகன். பேர் ஜெகன் சார். Okay. திருப்பூர் மாவட்டம் பாலம் தாலுகால கூப்பிடுறாங்க. ஓகே. வண்டி நம்பர் வந்து TN 42ங்க. TN 42. AB 5106. AB தானே சார்? AB. AB வா Bங்களா சார்? B சார், ABCD. AB. ஓகே. 5106ங்க. 5106. எக்ஸல் ஹெவி டியூட்டி சார். ஆமாங்க. ஒரே நிமிஷம். கலர் சார்? பச்சை கலர் வண்டி சார், எக்ஸல் ஹெவி டியூட்டி. கிரீன். ஓகே. ஹலோ சார், உங்களுக்கு 2 எண்ணுமே வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு சார். ஒரு அந்த பென்டகிள்ஸ் ஒண்ணு இருக்கு இல்லையா, ஸ்டார் மட்டும் ஒண்ணு போட்டு வச்சுக்கோங்க சார். நட்சத்திர குறியீடு மட்டும் நீங்க சார் சவுண்ட் கம்மி பண்ணுங்க, எக்கோ ஆகுது. சரி சார். ஸ்டார் இருக்கு இல்லையா, ஸ்டார் வந்து நீங்க அந்த 5 முக்கோணத்துல அதேதான் சார், அந்த ஐங்கோணம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஐங்கோணம் மட்டும் ஒண்ணு அந்த நம்பருக்கு பின்னாடி போட்டாலும் பரவாயில்ல, இல்ல நம்பருக்கு மேல போட்டாலும் பரவாயில்ல. 2 எண்ணுமே நல்லா இருக்கு சார், சிறப்பா இருக்கு. சரி, ஓகேங்க சார். நன்றி. இந்த மாதிரி நீங்க ஒரு வேலை செய்றீங்க சார், ரொம்ப தேங்க்யூ சார். நன்றிங்க சார், மகிழ்ச்சி சார். ஹலோ மேடம், வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம் சொல்லுங்க மேடம். வண்டி நம்பர் வந்து மேடம் எங்க இருந்து பேசுறீங்க, பேர் சொல்லுங்க. மேட்டூர்ல இருந்து பேசுறேன் சார். ஓகே மேடம். வண்டி நம்பர் வந்து ஓகே. KA 53. ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. KA கர்நாடகா ரெஜிஸ்ட்ரேஷன் சார். ஓகே. ஓகே. 53. ஓகே. Y 5. ஓகே. 885. 5885. ஓகே. 5885. ஓகே. ஆமாங்க சார். என்ன வண்டிங்க? பைக் சார். பைக். என்ன பைக்? ஃபேசர் சார். கலருங்க? Black. ஓகே. White சார், White. ஹலோ மேடம், இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எண் வந்து வீக்கா இருக்கு மேடம். அதை மட்டும் நான் சொல்றேன், நீங்க அந்த சிம்பிள் மட்டும் நீங்க வந்து அந்த வண்டிக்கு அந்த நம்பருக்கு பின்னாடி வந்து நீங்க போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? நன்றிங்க மேடம், நன்றி, மகிழ்ச்சி. ஒரு நிமிஷம் பாருங்க. இது வந்து பிறை வடிவ சிம்பிள். ஓகேங்களா? பிறை வடிவ சிம்பிள். நீங்க பிறை வந்து இதே மாதிரி இது பண்ணாலும் பரவாயில்ல, இல்ல வந்து கீழ் நோக்கி இருந்தாலும் பரவாயில்ல, அதாவது மேல் நோக்கி இருந்தாலும் பரவாயில்ல, சைட்ல இருந்தாலும் பரவாயில்ல, மேல் நோக்கி பிறை இருந்தாலும் பரவாயில்ல, இப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்க இது பண்ணிக்கலாம். அதான் மேடம், லக்கியா இருக்கு மேடம். ஒரு எண் வந்து வீக்கா இருக்கு, அப்படி வந்து நியூட்ரலா போகும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த சிம்பிள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் பண்ணாது மேடம். ஆமாங்க மேடம், 3 சிம்பிள். ஓகே. நன்றி. வணக்கம். கமெண்ட்ஸ் இருக்காங்க.
நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது, பார்க்கலாமா? ஹலோ, வணக்கம். ஹலோ சார் வணக்கம். ஹலோ சார் வணக்கம், சொல்லுங்க சார். சார் இப்ப ஹலோ சார் வணக்கம், சொல்லுங்க சார். வணக்கம் சார், எனக்கு இந்த வாகனங்கள் பத்தி கேட்கணும் சார். சார் சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். TN03 W77. சார் உங்க பேர் சொல்லுங்க. சீதாராம சர்மா. ஓகே. 7764. ஃபர்ஸ்ட் சொல்லுங்க சார். TN03 சார் புரியல சார். TN03 ஓகே. 7764. 7764. என்ன வண்டி சார்? ஆக்டிவா. ஓகே சார், வெயிட் பண்ணுங்க சார். வெயிட் பண்ணுங்க சார், செக் பண்ணிட்டு வரேன் சார். வெயிட் பண்ணுங்க. ஓகே ஓகே. சார் வால்யூம் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க சார். ஹலோ சார், உங்களுக்கு 2 எண்ணுமே சிறப்பா இருக்கு சார். நீங்க வந்து அந்த ஸ்வஸ்திக் மட்டும் ஒன்னு ஆட் பண்ணிக்கலாம் சார், அடிஷனலா. என்ன இருக்கணும்? ஸ்வஸ்திக் சிம்பிள். ஓகே, அதை மட்டும் ஸ்டிக்கரா பண்ணிக்கோங்க. சிறப்பா இருக்கு, 2 எண்ணுமே நல்லா சிறப்பா வந்திருக்கு உங்களுக்கு. நன்றிங்க சார், நன்றிங்க சார், மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி. ஹலோ சார் வணக்கம். ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம் சார். சார் சொல்லுங்க. TN33 U 3378. என்ன வண்டி சார்? என்ன கலர்? ஓகே.
சிறப்பா இருக்கு சார். ரெண்டுமே 42 வருது. சிறப்பா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க ஒரு ஸ்வஸ்திக் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் சார், இல்லாட்டி பென்டக்கிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு வண்டி சார். ஆ சார் அதை காட்டுங்க சார். ஒரு நிமிஷம் இருங்க சார், நான் அது கமெண்ட்ல பண்ணிடுறேன் சார். கமெண்ட்ல பண்ணிடுறேன், நான் நிறைய பேர் கால் பண்ணிட்டே இருக்காங்க. சார் டிஎன் 33. ஓகே இன்னொரு வண்டி சார். ஓகே டிஎன் சார், அது வாட்ஸ்அப் பண்ணிருங்க சார். ஏன்னா நிறைய பேர் வெயிட்டிங், உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. ஆமா, வாட்ஸ்அப் பண்ணிருங்க, நான் என்னன்னு பார்த்து அப்டேட் பண்ணுறேன். நன்றிங்க, ஏன்னா நிறைய லைன்ல வந்துட்டே இருக்காங்க சார். நன்றிங்க, மகிழ்ச்சி. ஓகே. ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம் சார். சார் பேர் சொல்லுங்க சார். அரங்கநாதன். ஓகே, எங்கிருந்து பேசுறீங்க? ஓகே சார், வண்டி நம்பர் சொல்லுங்க. என்னோட வண்டி நம்பர் சொல்றேன் சார். சொல்லுங்க சார். TN 23 TN 23 BW 1040. BW 1040. B சார். டி ஏ டிங்களா சார்? பி டிங்களா? AB வரலைங்களா? BW. பி அதான் சார், BW தான் சொன்னீங்க. பி ஃபார் பால். ஆமா சார், ஆமா சார். ஓகே, நான் கரெக்டாக தான் எழுதி. ஓகே. ஹலோ சார், இதுலயும் வந்து ஒரு எண் வந்து வீக்கா இருக்கு சார். ஒரே நிமிஷம், நான் ஒரு சிம்பிள் ஒன்று காமிக்கிறேன், நீங்க அதை மட்டும் இது பண்ணி வச்சுக்கோங்க. சரி சார். ஒரு அது சார், இப்போ நான் வந்து கால் மட்டும் பண்ணிருக்கேன். புரியல சார். நான் கால் மட்டும் பண்ணிருக்கேன், வீடியோ பார்க்கல. ஓகே, நான் வாட்ஸ்அப் பண்ணிடுறேன். எனக்கு வாட்ஸ்அப் மட்டும் இது அனுப்பிச்சு விடுங்க. உங்க நம்பர் வாட்ஸ்அப், வண்டி நம்பர் போட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சரி சார். ஓகே சார், நன்றி நன்றி. சிம்பிள் என்னன்னு சொல்லுங்க சார். சிம்பிள் வந்து பாத்தீங்கன்னா சூரியனுடைய சிம்பிள் சார். சரி சார். ஓகே சார். ஓகே சார், நன்றி நன்றி நன்றி. ஹலோ ஹலோ சார், வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். சார் சொல்லுங்க சார். என் பேர் சந்தோஷ்குமார். ஓகே, எங்க இருந்து பேசுறீங்க? கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜெகதேவி. ஓகே சார், வண்டி நம்பர் சொல்லுங்க. TN 52J 52J 9109. 9109. ஓகே, என்ன வண்டி சார்? கலர் சொல்லுங்க. 12 லாரி. ஓகே சார். கலர் கலர் இல்லையா சார் அதுக்கு? அந்த மாதிரி இல்லையா? கலர் எதுவும் வராதா? இல்ல சார், கலர்ல இது. ஓகே ஓகே ஓகே, தெரியல சார். ஓகே சார், ஒரு நிமிஷம் சரிங்க சார், செக் பண்ணிக்கிறேன். சார், வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிருங்க சார். ஹலோ சார், உங்களுக்கு அந்த ஒரு எண் மட்டும் வீக்கா இருக்கு சார். நான் ஒரு எண் சொல்றேன், அந்த அந்த குறியீடு மட்டும் நீங்க அந்த எண்ணுக்கு பின்னாடி போட்டுக்கோங்க. அந்த குறியீடு வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரனோட குறியீடு, பாத்துக்கோங்க. சுக்கிரனோட குறியீடு சார். நீங்க வீடியோ பாருங்க. ஓகே சார். ஓகே சார், வீடியோல காமிச்சிருக்கோம். ஓகே, நன்றி நன்றி, மகிழ்ச்சி. ஹலோ ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார். சார் சொல்லுங்க. ஓகே, TN 50 AW 9037. ஓகே, பல்சர் ப்ளூ. ஓகே சார், வெயிட் பண்ணுங்க. ஓகே சார்.
ஹலோ சார், உங்களது ஒரு எண் மட்டும் வீக்கா இருக்கு சார். நான் அதுக்கு மட்டும் ஒரு சிம்பிள் தரேன், நீங்க அதை வந்து வண்டிக்கு பின்னாடி வந்து நீங்க போட்டு வச்சுக்கலாம். சரிங்களா? இது வந்து குருவோட சிம்பிள் சார். நீங்க இது பண்ணிக்கோங்க, குருவோட சிம்பிள் அது மட்டும் மீன் பண்ணி நீங்க நெட்ல சர்ச் பண்ணிக்கோங்க. ஓகே சார், தேங்க்யூ. எஸ் சார், 24 வரும். 24 மாதிரி வரும். இதுல வந்து ரிவர்ஸா காமிக்கும் லைவ்ல. ஓகே, நன்றி. ஓகே ஓகே சார், ஃபைன். ஹலோ சார், வணக்கம். ஹலோ சார், வணக்கம். சார் சொல்லுங்க, வண்டி நம்பர் சொல்லுங்க. 21 BM. ஓகே சார், சொல்லுங்க. ஹலோ பிஎம்மா பிஎம்மா சார்? DM நாட் 7 நாட் 9. ஓகே, என்ன வண்டி சார்? குவிட். ஓகே ஓகே, என்ன கலருங்க? ஓகே ஓகே சார், அது பீகாக் கலர். ஓகே. ஹலோ சார், வணக்கம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் சொல்லுங்க. சார் வணக்கம், சொல்லுங்க சார். நம்பர் சொல்லுங்க, வண்டி நம்பர் சொல்லுங்க. நம்பர் சொல்லுங்க சார். சார் நான் இப்பதான் எடுத்திருக்கேன். நம்பர் வந்து ஆக்டிவ் இப்பதான் கொடுத்துருக்காங்க சார். இன்னைக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஓகே சார், நோ ப்ராப்ளம், சொல்லுங்க. சரிங்க சார். 08 சார் TN 08. இல்ல சார், DN 59. அதை சொல்லுங்க. TN 59 G வருமா சார்? எஸ்க்கு பக்கத்துல G. எஸ்க்கு பக்கத்துல G. ஓகே ஓகே ஓகே. ரைட்ஸ் பக்கத்துல வருமா சார்? G. ஓகே சார். G H என்னமோ சொன்னாங்க சார். சரி, என்னமோ சொன்னாங்க. நீங்க முழுமையா சொன்னாதான் சார் பலன் சொல்ல முடியும். அதுக்கு ஏதாச்சும் ஒன்று சொல்ல முடியும். நீங்க கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க, கமெண்ட்ல கொடுங்க சார், நம்ம எதுன்னு பாத்துக்கலாம். வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லாட்டி வாட்ஸ்அப் நம்பர் இதுதான், நீங்க அதை வாட்ஸ்அப் பண்ணுங்க. நன்றிங்க சார், நன்றிங்க சார், மகிழ்ச்சி. ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம் சார். சார் சொல்லுங்க, வண்டி நம்பர் சொல்லுங்க. TN 57 AJ 6005. என்ன வண்டி சார்? என்ன இது சார்? எக்ஸல். அது பரவாயில்ல சார், அதனால அது வண்டி தானே சார்? அது நீங்களே ரொம்ப சலிச்சு சொல்றீங்களே சார். அதுல இருந்த அரசு எல்லாமே வந்திருக்கிறோம் சார். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார், எல்லாமே வண்டி தான் சார். அதை மட்டும் நீங்க முழுமையா நம்பணும். அதை வச்சு நம்ம மத்தபடி எப்படி வளர்றது அப்படின்னு நம்ம யோசிக்கணும். நன்றிங்க சார், மகிழ்ச்சி மகிழ்ச்சி. என்ன கலர் சார் அது? கிரீன் தானா, ப்ளூவா? கிரீன். ஓகே ஓகே. ஹலோ, நான் சிம்பிள் வந்து இதுல காமிக்கிறேன் சார். நீங்க அதை மட்டும் வண்டிக்கு பின்னாடி வந்து எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சாலும் பரவாயில்ல, நீங்க ஸ்டிக்கர் பண்ணாலும் பரவாயில்ல சார். உங்க சாய்ஸ் எப்படியோ அப்படி நீங்க பண்ணிக்கலாம். சரிங்களா?
இது வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயோட குறியீடு. சரி சார். ஓகே சார், நீங்க அதை வந்து அந்த குறியீடு வந்து நீங்க ஸ்டிக்கர் பண்ணிக்கலாம். ஓகே சார். இதெல்லாம் அந்த வாட்ஸ்அப் கூட கொடுத்துருவோம் சார். வாட்ஸ்அப் கொடுங்க. ஓகே சார். சரி சார், நன்றி நன்றி. ஒரு நிமிஷம், ஒரு இந்த நம்பருக்கு மட்டும் சொல்லிட்டு. ஆமா, எல்லாத்துக்கும் எல்லாரும் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஓகே. வணக்கம் நண்பர்களே, நேரில் கலந்து கொண்ட அனைத்து வாடிக்கையாளருக்கும் என்னுடைய நன்றி. அதுக்கப்புறம் கமெண்ட்டில் நிறைய வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் எனக்கு கொஞ்சம் வாட்ஸ்அப் பண்ணியிருங்க. உங்கள் எண்ணெல்லாம் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குறியீடுகள் கண்டிப்பாக சென்ட் பண்ணப்படும். அதனால் நீங்கள் இது பண்ண வேண்டியதில்லை. ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சியை வடிவமைச்ச நம்ம முத்துப்பாண்டி அண்ணா அவர்களுக்கும், அதுக்கப்புறமா இங்கே நிகழ்ச்சியில் பங்கேற்ற எல்லாத்துக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது போன்ற சில சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மென்மேலும் வந்து இடம்பெறும். நம்ம மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.